வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 14, வெற்றிக்கு வழி. வாழ்வில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கும் எண்ணியதை எண்ணியபடி முடிப்பதற்கும் முட்டுக்கட்டை இருக்கக்கூடாது. வாழும் இந்த குறுகிய காலத்தில் தடைகளை உடைத்தெறியவும் எண்ணியதை எண்ணியபடி அடையவும் இறைவன் ஞானவெளி மேய்தான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் வழியினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு வாகனம் தடையின்றி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்? முட்டுக்கட்டு இருக்கக்கூடாது. பயணம் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்குமே அதற்கு முட்டுக்கட்டு இருக்கக்கூடாது. வாழ்வில் நாம் இன்பமாக வாழ்வதற்கும் எண்ணியதை எண்ணியபடி முடிப்பதற்கும் முட்டுக்கட்டை இல்லாத ஒரு நிலைமை வேண்டும். ஆனால் இந்த முட்டுக்கட்டை என்பது எங்கிருந்து வருகிறது? வானத்தில் இருந்தா விழுகிறது? இல்லை, உங்களிடம் இருந்தால். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் வள்ளுவரான் சொல்லியிருப்பார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனை தான் உங்களுக்கு முட்டுக்கட்டை ஆகும். தவறாக இருந்தால் நீங்கள் சிந்திக்கின்ற இந்த சிந்தனை பரந்த நோக்கத்தோடும் பல்லுயிரின் வளர்ச்சிக்காகவும் இறை நேசத்தோடும் இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு வழி திறக்கும். எப்பொழுது உங்களுக்கு தடைப்படுத்தும் என்றால் சந்தேகம் உடையவர்களாக நீங்கள் வாழ்கின்ற பொழுது பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நம்ப முடியாது. இவன் நல்லவனா இவன் கெட்டவனா என்று அலசி ஆராய்வதற்குள் உங்களுடைய வாய்ப்பு கைவிட்டு போய்விடும். உங்களுடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலத்தில் உள்ளது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 60 வருஷம் 90 வருஷம் என்பதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பார்த்தீர்கள் என்றால் சுருங்கிவிடும். பலூனில் இருக்கின்ற காற்று போன பிறகு அது சுருங்கி இருப்பது போல் வாழ்க்கை சட்டென முடிந்துவிடும். நீர் குமிழி போல் என்று சொல்வார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வாழ்கின்ற காலத்தில் தடை முடைகளை வென்று நாம் வாழ வேண்டும். எண்ணியதை எண்ணியவாறு அடைய வேண்டும் என்றால் யார் மீதும் சந்தேகப்படும். குற்றம் செய்பவனாக இருக்கட்டுமே, அது அவனுடைய குணம் என்று விட்டு விடுங்கள். கசப்பை எல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. கசப்பை தின்காமல் ஒதுங்கலாம். முல்லை பார்த்துவிட்டு ஒதுங்கி நடக்கலாம். முல்லையெல்லாம் அழிக்க முடியாது. எனவே மண்ணில் நல்லவரும் இருப்பார்கள், கெட்டவரும் இருப்பார்கள். எல்லோரும் நல்லவர்கள் என்று எண்ண முடியாது. ஏனென்றால் அவரவர்கள் கர்மாவின்படி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். உங்கள் கர்மாப்படி நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய அக்கறை, உங்கள் கவனம் எல்லாம் உங்கள் வாழ்வின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். அது சுயநலம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் வாழ்வதற்காகத்தான் வந்தீர்கள். வந்த இடத்தில் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கொண்டீர்கள். அவர்களோடு சுமூகமாக வாழ்ந்து கொண்டு யார் யாருக்கு என்ன கடனோ அதை தீர்த்து கொண்டு மறைய வேண்டும். அதுதான் உண்மை வாழ்க்கை. இதற்கு வழி சொல்ல ஒரு குரு வேண்டும். எப்படி இந்த உடம்பிற்கு ஒரு தாய் தந்தை கிடைத்தார்களோ அதே போல் இந்த உயிரை ரட்சிக்க மீட்க ஒரு குரு வேண்டும். அந்த குரு கிடைத்து விட்டார்கள் என்றால் வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் வென்று விடலாம். எனவே வெற்றி பாதையில் பயணிக்கின்ற பொழுது குருவின் வார்த்தைகளை தலைமேல் வைத்துக் கொள்ளுங்கள். மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மாசில்லாத மனம் வேண்டும். மாசில்லாத மனம்தான் அறமே செய்ய வேண்டாத நிலைக்கு உங்களை மாற்றும். அந்த மாசு என்பது எது என்றால் குற்றம் குறை சொல்வது, அடுத்தவனை சந்தேகிப்பது, தப்பு தவறான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்கள் நாணுகிற வண்ணம் நாம் நடப்பது. இந்த மாதிரி அறம் பிறந்த நிலைகளை விட்டுவிட்டு தர்ம சிந்தனையோடு ஒழுக்க பாவத்தோடு வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வழுக்கு இல்லை. நிச்சயமாக வழுக்கு இல்லை. நீங்கள் வாழ்கின்ற நாட்கள் ஒவ்வொரு நாட்களுமே உங்களை உயர்த்தி கொண்டு வானேற வழி கொடுக்கும். எனவே சந்தேக கண்களை பிடுங்கி எறியுங்கள். எல்லோரையும் நண்பர்களாக அன்பர்களாக சந்தோஷமாக பார்த்து நீங்களும் ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்வோம் வாழ்வோம்.